அனைவருக்கும் வணக்கம். இப்போது மருதாணியின் மகிமையை பற்றி நம்ம பார்க்கலாம். மருதாணியில் எவ்வளோ பயன் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு நம்ம முதல்ல எப்படி மருதாணி அரைச்சி போடணும். 2 கப்பு மருதாணி இலையை எடுத்துங்க. இது கொஞ்சம் வாடின நிலையில் தான் இருக்குது, பரவாயில்ல. 2 கப்பு மருதாணி இலை எடுத்துகிட்டு அதில் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸு புளி போட்டுக்கணும். அப்போ தான் மருதாணி நல்லா செவக்கும். அதை நல்லா மிக்சியிலையோ அம்மியிலையோ நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுறோம். எப்படி அரைச்சிருக்கு பாருங்கள், நல்லா நைஸாக மசிஞ்சு அரைச்சிருக்கணும். நல்லா நம்ம புளி போடுறதுனால கொஞ்சம் டார்க் கலராக இருக்குது. நல்லா நம்ம அரைச்சிட்டு வந்துட்டோம் மருதாணியை. அதை நம்ம ரொம்ப குளிர்ச்சி. இந்த மருதாணி நம்ம உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி, ரொம்பவும் நல்லது கூட. இதை நம்ம தலையில் சில பேர் நரமுடி இருந்ததுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மருதாணியோட கொஞ்சம் அவுரி பொடியை ஊற்றி கொஞ்சம் தண்ணி கலந்து அதை தலையில் தேய்ச்சி வச்சுக்குவாங்க. ஒரு 2 மணி நேரம் தலையில் வச்சுட்டு அதுக்கப்புறம் குளிச்சுருவாங்க. குளிச்சிட்ட பிறகு அந்த நரமுடி கூட அது ஒரு ஷைனிங்காக ரெட் கலரில் கலரிங் பண்ண மாதிரி ஆகிடும். அது மருதாணி நரமுடிக்கு ஒரு உகந்த ஒரு மருந்து. இந்த டையெல்லாம் போட்டோன்னா நமக்கு கெமிக்கல் ஆட் பண்ணுறதுனால நிறைய பேருக்கு கண் ப்ராப்ளம்லாம் வரும், தோல் ப்ராப்ளம் வரும். அதனால் நம்ம இந்த மருதாணியை இயற்கையாக நம்ம தலையில் அவுரி பொடி கலந்து தடவணும் அப்படின்னா அந்த ரெட் கலர் கூட மாறி பிளாக் கலராகவும் இருக்கும். மருதாணி நரமுடியை கலராக மாற்றும். அது ஒரு பயன் நமக்கு. அப்புறம் உடம்புக்கு ரொம்ப மருதாணியை நம்ம கையில் போடுறோம் இல்லையா, கையில் போடும்போது இந்த லேடிஸ்க்கு பெரும்பாலும் வேலை செஞ்சு கையெல்லாம் ஒரு நல்ல ஹார்டாக இருக்கும். காய்ச்சி போன மாதிரி ஆகிட்டா கூட இதை நம்ம இந்த மருதாணியை கையில் போட்டு, சில பேர் ஃபுல்லாக மருதாணியை கை ஃபுல்லாக தடவிடுவாங்க. அப்படியும் போடலாம். அப்படி இல்லைன்னா நம்ம நல்லா அழகுக்காக ரொம்ப பர்ஃபெக்டாக போடணும்னு இல்லை, நம்ம ஓரளவு நமக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு ரவுண்டு போட்டு சுற்றி புள்ளி வச்சு போட்டால் போதும். போட்டுட்டு இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம வச்சுருந்தோன்னா நல்லா செவந்துடும், கைக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அப்போல்லாம் அந்த காலத்தில் மருதாணி தான் எல்லா தீபாவளி, பொங்கல் எல்லா காலகட்டத்துலேயும் மருதாணி போடாமல் யாருமே பெண்கள் இருக்க மாட்டாங்க. அப்புறம் பித்த வெடிப்பு இருக்குது பார்த்திங்களா, காலில் பித்த வெடிப்பு இருந்தால் கூட அந்த மருதாணியை அரைச்சி காலில் எல்லாம் தடவிக்குவாங்க. காலில் தடவி இருக்கும்போது அந்த குளிர்ச்சி, எரிச்சல் இருக்கும்போது அந்த மருதாணி போடும்போது அது ஆறி வரும். அந்த குளிர்ச்சியாக இருக்கிறது ரொம்ப இதமாக இருக்கும் மருதாணி போடுறது. 2 மணி நேரம் ஆயிடுச்சு பாருங்கள். 2 மணி நேரம் கழித்து எப்படி செவந்திருக்கு பாருங்கள் அந்த மருதாணி. அதை எடுத்து அந்த மருதாணி காஞ்சி போயிருக்கும் இல்லையா, 2 மணி நேரம் கழித்து எடுத்துடலாம். எடுத்துட்டு 2 மணி நேரம் இல்லைன்னா 3 மணி நேரம் கூட வச்சுக்கலாம். ரொம்ப நைட்டு ஃபுல்லாக கூட சில பேர் நைட்டு போட்டுட்டு படுத்துருவாங்க. காலையில் எழுந்து பார்த்தோன்னா நல்லா செவந்திருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும் இந்த மருதாணி. நம்ம இந்த கோன்லாம் போடுறோம், இப்போலாம் நிறைய கெமிக்கல் சேர்த்து போடுறாங்க. அதனால் நிறைய பிரச்சனைகள்லாம் வருது, கைக்கு அலர்ஜியெல்லாம் வருது. அது இல்லாமல் நம்ம இயற்கையிலேயே தலைக்கு தடவுறதா இருந்தாலும் சரி, கையில் அழகுக்காக மருதாணி போடுறதா இருந்தாலும் சரி, நம்ம இயற்கையிலேயே நம்ம செஞ்சோன்னா நமக்கு ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கும், அழகாகவும் இருக்கும். கையில் போடும்போது நம்ம கொஞ்சம் புளி சேர்த்து அதில் அரைச்சி போடணும். அதில் நம்ம அவுரி பொடி சேர்த்து தலைக்கு போடும்போது அதில் கொஞ்சம் அவுரி பொடி நாட்டு மருந்து கடையிலலாம் விற்கும். 1 ஸ்பூன் அவுரி பொடி கலந்து அதில் நம்ம தலையில் தேய்ச்சி ஒரு 2 மணி நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம குளித்தோன்னாக்கா நம்ம தலையும் இந்த வெள்ளை கலர் மாறிடும். எப்படி சவந்திருக்கு பாருங்கள் மருதாணி ஒரு தொட்டியில் கூட நம்ம வளர்க்கலாம். எல்லாருமே போட்டு பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். நன்றி.